ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 2 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறமா கதை வந்துட்டு கொஞ்சம் ஸ்டோரி லைன் டிஃப்ரெண்ட்டாக போக ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரில, பட் பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 2 எபிசோட் 3. அந்த சைக்கோ மாதிரி இருக்கிற அந்த பொண்ணு வந்துட்டு உன் கூட விளையாண்டது ஃபன்னா இருந்தது அப்படின்னு சொல்லவும், எங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நீ தான் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டியே, நான் ஏன் உனக்கு சொல்லணும்? அப்புறமா நான், ஹோமையா, உன் பிரதர் ஷோ, அப்புறமா நீ, நம்ம 4 பேரை தவிர்த்து புதுசா ஒரு பில்லர் வரப்போகுது. இது எவாஞ்சலிஸ்ட்கோ தெரியும். ஒயிட் கிளாட், ஃபயர் ஃபோர்ஸ், இதுல யாரு ஃபர்ஸ்ட் அந்த பில்லரை கைப்பற்ற போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போறா. ஹோமையா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தவங்களும் நார்மலா இருந்தாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் நார்மலா இருந்தான். நெதர்ல ஃபைட் பண்ண அந்த பொண்ணு தான் இவங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிருக்கா. ஆனா ஷீன்ரவை கண்ட்ரோல் பண்ணது வேற ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்றான். ஃபர்ஸ்ட் பில்லர் இங்க இருந்து போயிட்டா அப்படின்னா 5th பில்லர் கிரியேட் ஆக போதா அப்படின்னு ஹோமையா சொல்லவும், எனக்கு 5th பில்லர் வரப்போகுதா, இது நமக்கு சாதகமா இருக்குமா அப்படின்னு சொல்லி ஹோமையா கூட இருக்கவன் கேட்கவும், பாய முடிட்டா அதுக்கான ஏற்பாடுகளை செய்டா அப்படின்னு நம்ம மூஞ்சில கிக்க விடுறா. 4th கம்பெனி கேப்டன் ஆகுன் கிட்ட நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே சொல்றான். அப்படின்னா 5th டோலா பஸ் கிரியேட் ஆக போகுதா? நம்ம எதிரிங்க சொல்றதை நம்ம அப்படியே நம்புறது ஒரு முட்டாள்தனம், அதே மாதிரி அதை நம்பாம இருக்கிறதும் முட்டாள்தனம் தான். சரி நான் இதை பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கேப்டன் நம்ம ஹீரோவை அனுப்பி வைக்கிறான். ஆமா சார், நீங்க எப்படி அன்னைக்கு அந்த டோலாவை பாத்தீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அன்னைக்கு எரிஞ்சிட்டு இருந்த அந்த ஃபயர்ல எனக்கு உண்மை தெரிய வந்ததுனாலயோ என்னமோ அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். சரின்னு இப்ப நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். எந்த ஹெல்ப்னாலும் கேளுங்க, 6th கம்பெனி உங்க கூட எப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி அனுப்பி வைக்கிறா. அந்த சைக்கோ பொண்ணு யாரு, உண்மையிலேயே 5th பில்லர் வரப்போகுதா, அது உண்மையா இருந்தா 5th பில்லரை நாங்க ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். நீ இப்படி ஒன்னு கண்ட்ரோல் பண்ண விடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்லவும், நான் ரொம்ப வீக்கா இருந்துட்டேன், சாரி ஆத்தர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஷீன்ரோ இந்த மாதிரிலாம் சாரி கேட்க மாட்டானே, யார் டாடி அப்படின்னு ஆத்தர் கேட்கவும், உண்மையிலேயே அது நான் தான்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, என்னோட ஃபேமிலி அண்ட் 5th பில்லரை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன், ஏன்னா நான் ஒரு ஹீரோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபயர் டிஃபென்ஸ் ஏஜென்சியோட சீஃப் போயிட்டு கேப்டன் ஓபி மீட் பண்றான். நியூ டோலா பஸ் கிரியேட் ஆக போது, அதை 5th பில்லர்னு சொல்றாங்க, எவாஞ்சலிஸ்ட் கண்டிப்பா அதை தேடி வருவாங்க அப்படின்னு கேப்டன் ஓபி சொல்லவும், அவங்க எதுக்கு இதை கலெக்ட் பண்றாங்க அப்படின்னு சீஃப் கேட்கறான். எல்லா டோலா பஸ்டையும் கலெக்ட் பண்ணி திரும்பவும் அவங்க கேட்டக்லிசம் கிரியேட் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னு ஓபி சொல்லவும், அவங்க சொல்றதை நம்ம அப்படியே நம்ப முடியாது, அதுக்கு எந்த ப்ரூஃபும் இல்ல, உங்க கம்பெனி 8க்கு மட்டும் தான் நான் எல்லா சலுகையும் கொடுத்துருக்கேன், சோ வழக்கம் போல நீங்க என்ன வேணாலும் பண்ணி உண்மையை கண்டுபிடிங்க, பட் மத்த எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு என்னால சொல்ல முடியாது அப்படின்னு அவன் சொல்லவும், ஓபி அமைதியா இருந்துச்சு போறான். நீ மெச்சூரிட்டி ஆயிட்டேன்னு நினைக்கிறேன் அவன் கேட்கவும், எதை வச்சு சொல்றீங்கன்னு ஓபி கேட்கவும், அமைதியா எந்திரிச்சு போறிய அப்படின்னு சீஃப் சொல்றான். நான் இன்னும் மெச்சூரிட்டி ஆகல, ஏன்னா ஸ்டில் என்ன பொறுத்தளவு நான் உலகத்தை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் ஓபி போறான். அப்ப பார்த்த மாதிரியே தான் இவன் இப்பவும் இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த சீஃப் நினைக்கிறான். இப்போ ரேண்டமா ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு எதையோ ஸ்மெல் பண்ணவும், நான் ஸ்கூல்ல நோட்டை மறந்து வச்சுட்டேன், நீங்க முன்னாடி போங்கன்னு சொல்லவும், திரும்பவுமா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கேட்கறாங்க. ஒரு பார்க்ல டாப்பான இடத்துல போய் நின்னுட்டு இருக்கா, எதுக்கு எங்களுக்கு கால் பண்ண, திரும்பவும் அது நடக்க போதான்னு கேட்கவும், இன்னைக்கு நம்ம செம வேட்டை இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. ஓகே பாஸ், நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்னு அவனுங்க சொல்றானுங்க. எனக்கு ஸ்மெல் நல்லாவே வருது, இந்த இடத்துல தான் அது நடக்க போகுது அப்படின்னு சொல்றா. இவனுங்களும் முகமுடிய போட்டு ரெடி ஆகுறானுங்க. ஃபயர் எங்க ஸ்டார்ட் ஆக போகுதுங்கிறது அந்த பொண்ணுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கா. அவன் நினைச்ச மாதிரியே பிளக் பாயிண்ட்ல நெருப்பு பிடிச்சி தீ எரிய ஆரம்பிக்கி. வீட்டுக்குள்ள இருக்கிற வயசானவர் வந்து அச்சச்சோ அப்படின்னு சொல்லி பயப்படவும், நான் உங்களை காப்பாத்துறேன், பட் பதிலுக்கு நீங்க எனக்கு காசு தரணும் அப்படின்னு கேட்கவும், காசா அப்படின்னு அவர் கேட்கவும், பின்ன ஓசிலியா உன்னை காப்பாத்துவாங்க, உயிர் முக்கியமா காசு முக்கியமான்னு கேட்கவும், அந்த டிராயர்ல பணம் இருக்கு, எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கோ அப்படின்னு அவர் சொல்லவும், வயசானாலும் இவர் ரொம்ப வெயிட்டா இருக்காருப்பா அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற 2 பேர் சொல்றாங்க. அவங்க 2 பேருக்கும் 20-20, இவளுக்கு மட்டும் 60 அப்படிங்கிற ரேட்ல பிரிச்சுக்கிட்டா. இது என்ன நியாயம்னு கேட்கவும், நான் இல்லாம அவங்களால அதை பண்ணிருக்க முடியாதுல்ல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. அதுவோ கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி ஓகேன்னு அவங்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இன்ஃபர்னோ, செகண்ட் ஜெனரேஷன் ஃபயரை கண்ட்ரோல் பண்றாங்க, தேர்ட் ஜெனரேஷனால ஃபயர் அவங்க பாடியில இருந்தே கிரியேட் பண்ண முடியும். உன் பவர் டிஃபரெண்டா இருக்கேன்னு கூட இருக்கவன் கேட்கவும், என்னால ஃபயர் எல்லாம் எதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஒருவேளை நான் தான் 4th ஜென்னோட ஃபர்ஸ்ட் ஆளோ என்னமோ. ஒரு தடவை நான் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டேன், என்ன சுத்தி எல்லாமே பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிச்சது, அந்த இடத்துல நான் செத்து போயிருந்தா என்னோட வாழ்றதுக்கான அர்த்தம் என்னன்னு எனக்கு புரியாம இருந்துச்சு. எல்லாத்தையும் எரிச்ச அந்த ஃபயர் தான் எனக்கு பவர் செய்ய கொடுத்துச்சு. என்னோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப த்ரில்லிங்கா இருந்துச்சு. அப்ப என் கண்ணுக்கு ஒரு லைன் தெரிஞ்சது, அந்த பக்கம் போகாதீங்க அப்படின்னு சொல்றா. பார்த்தா ஃபயர் வருது. ஃபயர் எந்த பக்கம் எல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறது அவளுக்கு முன்னாடியே ஒரு லைன் மாதிரி தெரியுது. இது ரொம்பவே த்ரில்லிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள அவ ஜாலியா ஓடிட்டு இருக்கா. இது ரொம்பவே த்ரில்லிங்கா இருக்கு. அது போக மக்களுக்கு நான் சேவை செய்யணும்னு நினைக்கிறேன், சோ அவங்களை காப்பாத்துறோம், பதிலுக்கு நம்ம காசு வாங்குறோம், அவ்வளவுதான், இதுல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு சொல்றா. நீ இல்லாம எங்களுக்கு இது எல்லாத்தையும் பண்ணிருக்க முடியாது, ரொம்பவும் தேங்க்ஸ் பா அப்படின்னு அந்த பேண்டாங்கிறவன் சொல்றான். எனக்கு பணத்தை விட அட்வென்ச்சர் தான் முக்கியம், எவ்வளவு டேஞ்சர் இருந்தாலும் நான் தேடி போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, ஓ அப்படியா, உனக்கு டேஞ்சர்னா ரொம்ப பிடிக்குமா, இதுக்கப்புறம் ஒன்னு சுத்தி டேஞ்சர் மட்டும் தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிட்டு போறா. யார் அந்த சைக்கோ பொண்ணு அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போய் நிக்கிறா. அப்ப இவ வந்துட்டு எதையோ ஸ்மெல் பண்றா. 5th பில்லர் அவேக்கனிங் ஆக போகுது அப்படின்னு நம்ம ஹீரோக்கா சொல்லிட்டு போறா. ஹே உனக்கு என்னாச்சு அப்படின்னு கூட இருக்கவங்க கேட்கவும், திரும்பவும் ஃபயர் பத்திக்கிட்ட போது, இது ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லவும், எந்த இடத்துல பத்திக்கிட்ட போதுன்னு அவங்க கேக்குறாங்க. எல்லா இடமும், இந்த மொத்த சிட்டியும் அப்படின்னு சொல்றா. நம்ம போற இடத்துல திருடுற ஒரு பொண்ணு இருக்கா. ஃபயர் சோல்ஜர்ஸ்க்கு முன்னாடியே ஃபயர் இருக்கிற இடத்துக்கு அவ போய் மக்களை காப்பாத்தி பதிலுக்கு காசு வாங்கிக்கிறா. கிட்டத்தட்ட இது ஒரு கொள்ள மாதிரி தான். அவளே தான் ஃபயரை பத்த வச்சு இதெல்லாம்
பண்றாளோ அப்படின்னு சொல்லி நாங்க யோசிச்சோம். ஆனா ஃபயர் பத்திக்கிறதுக்கு அவ காரணம் இல்லைன்னு தெரிஞ்சது. மேபி அவ கூட 5th பில்லரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேப்டன் ஓபி சொல்றான். எனக்கு ஒரு ஸ்டிக் இருந்தா நல்லா இருக்கும், நான் என்னோட ஷோவை ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு அவ சொல்றா. அந்த பொண்ணு தான் 5th பில்லர்னா அவளை எப்படியாச்சும் ப்ரொடெக்ட் பண்ணணும். எவாஞ்சலிஸ்ட் கைக்கு வா போகக்கூடாது, அப்படி போனா ஷோ மாதிரி அவளை தப்பான வழிக்கு கொண்டுட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். சம்பவத்துக்கு வந்துட்டோம் லிட்டர்னு சொல்லவும் இப்போ அல்ட்ரா லென்ஸ் யூஸ் பண்ண அப்படின்னு வேல்கன் சொல்றான். வேல்கன் கண்டுபிடிச்ச மிஷின்ல இப்போ புதுசா கேமராவையும் அவன் செட் பண்ணி வச்சிருக்கான். ஒரே நேரத்துல நிறைய இடத்துல நடக்கிறத பார்க்கும்போது அந்த ஒயிட் கலர் தான் எல்லாத்தையும் இன்ஃபர்னோவா மாத்திருப்பாங்களோன்னு தோணுது அப்படின்னு ஓபி சொல்லவும் ஒயிட் கலர் கூடயே ஃபைட் பண்ணணும், இன்ஃபர்னோ கூடயே ஃபைட் பண்ணணுமா அப்படின்னு விக்டர் யோசிக்கிறான். ஷீன்ரா போய் 5th பில்லரை ப்ரொடெக்ட் பண்ணு, ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஃபர்னோவை தடுக்கலாம், ஒயிட் கலர் வந்தா அவங்களையும் சமாளிச்சுக்கலாம், ஆத்தர் அந்த எலக்ட்ரிக் லேடி வந்தா நீ அவளை பாத்துக்கோ அப்படின்னு கேப்டன் சொல்றான். சோ கம்பெனி 8ல இருக்கிற எல்லாருமே இப்ப களத்துல இறங்குறாங்க. இது டேஞ்சரஸா தெரியுது, நாங்க வரமாட்டோம்னு சொல்லவும் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம ரிச்சா மாறிடலாம்னு அவ சொல்றா. உனக்கு ஃபயர் எங்க வர போகுதுன்னு தெரியும், ஆனா எங்க கிட்ட அந்த பவர்லாம் இல்ல, நாங்க கண்டிப்பா இறந்துருவோம், நாங்க வரலன்னு சொல்லவும் நீங்க வரலனாலும் நான் போறேன் அப்படின்னு சொல்றா. வேண்டா போகாத, இது ரொம்பவும் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லி அவ கூட இருக்கவங்க சொல்றாங்க. ஹோமையா சிட்டில இருக்கிற எல்லாரோட மைண்டையும் ரீட் பண்ணி உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், 5th பில்லர் பார்க் கிட்ட தான் இருக்கா அப்படின்னு சொல்லி சோரான் அப்படிங்கிறவங்க கிட்ட அந்த ஹோமையா சொல்றா. இப்ப சோரானும் அங்க இருந்து கிளம்புறான். செம ஃபாஸ்டா சோரான் அங்க வந்து நீதான் 5th பில்லரா, வெயிட் பண்ணு, நீ தானே அது இங்கங்கிறது நீ தானே, இல்ல நான் தப்பான ஆள் கிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சோரான் கேட்கவும் என் ஃப்ரெண்டை விடு அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவன் சோரானை வந்து பிடிக்கவுமே அவனோட பாடியவே அவன் துண்டாக்கிருந்தான். இங்க அதை பார்த்து ரொம்பவுமே பயப்படுறா. என்னாச்சு, ஒருவேளை நீ இன்னும் அவேக்னிங் ஆகலையா, இதை பார்த்தெல்லாம் பயப்படாத, உனக்கு போக போக பழகி போயிடும் அப்படின்னு அவன் சொல்லவும் அப்படின்னா நீங்க நிறைய பேரை கொலை பண்ணுவீங்களா அப்படின்னு அவ கேட்கறா. அந்த ஒயிட் கலருக்கு முன்னாடி நான் அந்த 5th பில்லரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோனும் தேடிட்டு தான் இருக்கான். நீ எங்களுக்கு தேவை, எங்க கூடப்பா அப்படின்னு அவன் சொல்லவும் நான் உங்களுக்கு தேவையா அப்படின்னு அவ கேட்கறா. நான் ஒயிட் கலர்ல இருக்கேன், எவாஞ்சலிஸ்டுக்கு சர்வ் பண்றோம், கேட்டக்லிசம் திரும்ப கிரியேட் பண்ண எல்லா பில்லர்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அவன் சொல்லும்போது இங்க கண்ணுக்கு ஸ்டார்ட் கோல்னு தெரியுதா, அவ டச் பண்ணவுமே அவனோட பாடி அப்படியே வெடிக்குது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அவன் பவர்ஸ் அவேக்னிங் ஆயிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம பாக்குறான். வேண்டாம், அவங்களுக்கு தேவை நான் தான், நீ இங்க இருந்து ஓடிடு அப்படின்னு சொல்லி அவ கூட இருக்கவங்க கூட சொல்லிட்டு அவ அங்க இருந்து ஓடுறா. அவன் பிடிக்க வர போறது இவளுக்கு ஃபர்ஸ்டே தெரியுது. ஈஸியா அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறா. உன்னால ஃபயர் வர போறத ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அவன் பாக்குறான். இவன் என்னதான் அட்டாக் பண்ணாலும் அவனுக்கு எதுவுமே ஆகல. என்னாச்சு, உன் கண்ணுக்கு எதுவும் ஃபயர் வரப்போறது தெரியுதா அப்படின்னு சொல்லி சாரான் கேட்கறான். பார்த்தா நம்ம ஹீரோ அவன் மூஞ்சிலே வந்து ஒரு நாக்கு விட்டு சூப்பரா லேண்டிங் ஆகுறான். கவலைப்படாத, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஓ, நீ என்ன ப்ரொடெக்ட் பண்ணிருவியா அப்படின்னு வாசிக்கிறா. சாரான் நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்றான். 4th and 5th ரெண்டு பில்லருமே இப்போ எனக்கு கிடைச்சது நான் ரொம்பவும் ஆசம் தான் அப்படின்னு சொல்லி சாரான் வந்துட்டு இப்போ ஃபாஸ்டா போயிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோ அடி வாங்கின வேகத்திலே திரும்பவும் வந்து அவனை அட்டாக் பண்றான். ஆனா சாரானுக்கு எதுவுமே ஆகல. இவ்வளவுதான் உன்னோட ஸ்பீடா டெவில் ஃபோர்ட், கமாண்டர் ஷோவை நீ தோக்கடிச்சுக்கலாம், ஆனா அது கிரேஸ் இருந்தப்போ இப்போ உன்னால ஜெயிக்க முடியாது அப்படின்னு சாரான் கத்திட்டு அவன் ஃபயர் பவரை இன்க்ரீஸ் பண்றான். ஜஸ்ட் காலை வச்சாலே வெடிக்குது. அந்த லெவலுக்கு சாரான் பவர்ஃபுல்லா மாறிட்டான். 5th பில்லர் எங்களுக்கு தான் அப்படின்னு ஹோமையா சொல்றா. ஃபாஸ்டான டெவில் ஃபோர்ட்டை யூஸ் பண்ணி ஓடிப்போ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் ஒரு ஹீரோ ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் ஃபுல்லாவே ஆக்ஷன்ஸும் நிறைய டீட்டெயில்ஸும் இருக்கும். என்னால முடிஞ்ச லெவலுக்கு அது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். சில விஷயங்களை நீங்க பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்க. சம்மந்தமே இல்லாம திடீர்னு ஒரு பொண்ணை காமிக்கும் போதே கண்டிப்பா அவ தான் 5th பில்லரா இருக்கும் அப்படிங்கறத கெஸ் பண்ண முடிஞ்சிருக்கும். ஃபயர் எந்த இடத்துல வரப்போகுது அப்படிங்கறத அவளால முன்னாடியே பார்க்க முடியும். அந்த ஏங்கா அப்படிங்கிற பொண்ணுமே நம்ம ஹீரோ மாதிரியே ஒரு டோலா பஸ்ட் தான். அவளோட பவர்ஸ் இப்பதான் அவேக்னிங் இருக்குங்கிறதுனால அவளோட பவர்ஸ் அவளுக்கு ஒழுங்கா யூஸ் பண்ண தெரியல. அண்ட் இந்த சோரான் அப்படிங்கிறவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான். இவன் எப்படி நம்ம ஹீரோ தோக்கடிக்க போறான், என்ன நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.